تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் பெயர்கள் மற்றும் சிறப்புகளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 விதமான சொர்க்கத்தை பற்றி கூறினார்கள். சொர்க்கத்தில் நூற்றுக்கணக்கான படிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரம் போல் உள்ளன. நல்ல செயல்களை செய்து சொர்க்கத்தை அடைய முடியும். முதலாம் சொர்க்கம் தாருசலாம், அமைதியான இல்லம். செம்மணியால் படைக்கப்பட்டுள்ளன. அனாதைகளை உதவி செய்வர்கள், சலாம் சொல்பவர்கள், முஸ்லிமே தேவி அறிந்து உதவி சொல்பவர்கள் தாருல் சலாம் இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். இரண்டாம் சொர்க்கம் தாருல் கரார், நிலையான உலகம். பவளத்தால் படைக்கப்பட்டுள்ளன. அஜ்ஜுமர செய்வர்கள் இதில் நுழைவார்கள். மூன்றாம் சொர்க்கம் ஜன்னத்துல் ஹுல்து, நிலையான சொர்க்கம். வெள்ளினால் படைக்கப்பட்டுள்ளன. அடுத்தவர்களை திட்டாமல் இருப்பார்கள், அடுத்தவர்களை கேவலப்படுத்தாமல் இருப்பார்கள், அடுத்தவர்கள் அநீதி செய்யாமல் இருப்பார்கள். எப்பயுமே களிமாவில் நிலைத்திருப்பார்கள். இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். நான்காம் சொர்க்கம் ஜன்னத்துல் மாவா, சொர்க்க சோலைகள் பொன்னால் படைக்கப்பட்டுள்ளன. அண்டை வீட்டினரும் சங்கையான இருப்பார்கள். பெற்றோருக்கு சங்கை இருப்பார்கள். ஆலிமு உலமார்களை கண்ணியப்படுத்துவார்கள். இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். எட்டாம் சொர்க்கம் ஐந்தாம் சொர்க்கம் ஜன்னத்துல் நைம், இன்பகரமான சொர்க்கம். வைரத்தால் படைக்கப்பட்டுள்ளன. தானம் தர்மம் செய்வர்கள், நற்குணம் அடைவர்கள், நன்றி செலுத்துவர்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஆறாம் சொர்க்கம் ஜன்னத்தில் அத்துணு, நிலையான சொர்க்கம். மரகத்தால் படைக்கப்பட்டுள்ளன. தூக்கத்தை கரைத்திலும் ஈடுபவர்கள், உணவை கரைத்து உண்பர்கள், பேச்சை கரைத்து பேசுவார்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஏழாம் சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபில்டோஸ், சொர்க்க சோலைகள். முத்தால் படைக்கப்பட்டுள்ளனர். தினமும் பாவம் மன்னிப்பு தேடுபவர்கள், பொறாமை விட்டு இருப்பார்கள், போதும் என்று மனம் கொண்டார்கள் இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். எட்டாம் சொர்க்கம் தாருரயான், நிலையான வீடு. ஒளியால் படைக்கப்பட்டுள்ளனர். பள்ளிவாசலை கட்டுபவர்கள், துவாவை சிபாவில் ஈடுபவர்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்பவர்கள், நோன்பலை இந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். எனவே இவ்வளவு இந்த சிறப்புகளை நிறைந்த இந்த 8 சொர்க்கத்தைடைய எல்லா வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.